யூடியூபர் மதன் கௌரிக்கு தயாராகும் செருப்படி, வெளுத்து வாங்க போகும் சாட்டை அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இந்த காணொளிய காண இருக்கோம். சில தினங்களுக்கு முன்பு மதன் கௌரி அவர்கள், அதாவது யூடியூபர் மதன் கௌரி பலருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துற ஒரு நபர் அவரு. அவர் வந்து விக்கிபீடியாவிலும் மற்ற எல்லா இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நியூஸ் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அத தூக்கி வீடியோவா போட்டு, அத ஒரு 10, 15 நிமிஷம் பேசி பேசி மக்களிடம் வந்து காசு பார்க்கக்கூடிய ஒரு நபரா தான் இருந்துகிட்டு வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு பாடம் எடுக்கிற மாரியான ஒரு நிகழ்வ வந்து பதிவு செய்து, ஒரு காணொளிய பதிவிடுறாரு. மணிப்பூர்ல ஒரு பிரச்சனை அப்டின்னா, அந்த விடயத்த பத்தி பேசணும். அந்த இடத்துலயும் கடைசில வந்து, இன்னும் இங்க வந்து வந்தேரி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துனாங்க. யார்றா வந்தேரி? யாருமே இங்க வந்தேரி கிடையாது. தமிழகத்துல வந்து முக்காவாசி பேர் வந்து தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. ஆந்திராவுல இருந்து வந்தவைங்கன்ற மாரி அவரே சொல்றாரு. அப்ப இங்க தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடு மட்டும் கிடையாது. தெலுங்கர்களுக்கும் இணைந்ததுங்கிற மாரி பேசுறதும், அது மட்டும் இல்லாம மொழி வழி மாகாணங்கள் ஏன் பிரிந்ததுங்கிற ஒரு அடிப்படை அறிவு இல்லாம பேசியிருக்காருங்க. அதற்கு தரமான செருப்படி பதில் குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு அண்ணன் துரைமுருகனால தான் முடியும். எந்த யூடியூப்ல வீடியோ போட்டாரோ, அதே மாதிரி ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டு அவருக்கு பதில் தர்றதுக்கு அண்ணன் காத்துக்கிட்டு இருக்காரு. அது குறித்து தான் ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்காரு. யூடியூப்ல பார்வையாளர்களை அதிகரிக்கிறதுக்கு ஒரே சம்பவத்த பத்தி 10 காணொளி போட்டு பணம் பார்க்கக்கூடிய மதன் கௌரி போன்ற திராவிட பசங்களுக்கு இனம், மொழி, தேசிய இன விடுதலை பகுத்தறிந்த எந்த பார்வையும் இருக்கப் போவதில்லை. தம்பிக்கு புரிவது போல் சாட்டையோட சிறப்பு காணொளி லோடிங் அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. இதற்கு பலரும் வந்து வெகுண்டெழுந்து காத்துக்கிட்டு இருக்க விடயம் இதுதான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு விக்கிபீடியா திருட்டு புழுத்தி அவனுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா, தமிழனுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு திமிரு வருதுன்னா, மானமுள்ள தமிழன் என்ன சொல்லப் போறாங்கிறது இங்க அர்த்தம் நமக்கு தேவை. மொழி வழி மாகாணங்கள் பிரிந்ததற்கான எந்த ஒரு தெளிவான புரிதலும் இல்லாத அவருக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தக்க பதிலடி கொடுப்பார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய தினம் அந்த காணொளிக்காக தான் இணையவாசிகள் அத்தனை பேரும் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலியமா பதிவு செய்துக்கிறோம். நீங்க அந்த காணொளி காத்துட்டு இருக்கீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க.